இந்த பசு புனிதம் என்பது அவனுக்கே தெரியாது, அது பசுவுக்கும் தெரியாது. அதுதான் தெரியாது. பசு என்னைக்காவது அதை வெட்ட போனா எத்தனை மாட்டை அடிச்சிருக்கிறாங்க நம்ம ஊர்ல சேரிலாம். எவ்வளவு சேரில மாட்டை பெருகி கொடுக்குறாங்க, டெய்லி தான் இருக்கிறாங்க. அதுவும் பாயங்க இருக்கும் போதாவது பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம்னு சொல்லிட்டு தலோன்னு என்னமோ சொல்லி இருப்பாங்க, ஹலாலாக இருப்பாங்க, ஹலாலாக. நாம அதெல்லாம் கிடையாது, ஒரு போடு என்னைக்குன்னா அது இன்னும் பறக்க சொல்லக்கூடாதா, இவ்வளவு பெருமைங்க எப்ப பார்த்தாலும் போட்டு போடுறாங்களே, கொஞ்சம் சொல்லி வைக்கக்கூடாதா, நான் புனிதமான பசு அல்லவா என்று பசு என்னைக்குன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துதான். சும்மா சாகுது நாய், அது விட்டு அது புனிதோன்னு இவன் கண்டுபிடிச்சிருக்கிறான். அப்ப அகச்சான்று இல்லை. பசு என்னைக்காவது வந்து நம்ம கிட்ட சொல்லிச்சான், நான் ரொம்ப புனிதமானது, என்னை யாரும் கொள்ளாதீங்க. அது சொல்லல இல்லை, போட்டா செத்து போறதுக்கு தனியா ரெடியா காத்து நிற்குது பசு. அது எப்படி பசு வந்து புனிதமானதாகுன்னா, இவரு சொல்றாராம் பசு புனிதம்னு. என்ன காரணம்னு கேட்டா, இதுவரைக்கும் எங்கேயாவது வேதத்தில் அந்த புனிதம்னு சொல்லியிருக்கிறானா, ஆரம்பிய வேதத்தில் சொல்லியிருக்கிறானா, ரிக்வேதத்தில் எங்காவது அது புனிதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா, யஜுர் வேதத்தில் புனிதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா, சாம வேதத்தில் புனிதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா, அதர்வண வேதத்தில் பசு புனிதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? சொல்லி எடுத்துன்னு ஒரு வரி காட்டு சொல்லுங்க, நான் எழுதி கொடுத்துட்டு வெளியேறேன். இனிமேல் இந்த பிரச்சாரம் பண்றது இல்லை, சவால் சொன்னேன். அன்னைக்கு தஞ்சாவூர் மாநாட்டில் சொன்னது போலவே சொல்லுகிறேன். வேத சாஸ்திர புராண இதிகாச பண்டித ஹிரோஷித நீதித தாதித சாமவேதி பாம பூதி சீத பேதி யமனாரெல்லாம் பந்தை கேட்டு சொல்றேன். ஒரு வரி காட்டு வேதத்துல பசு புனிதம் என்று நான் எழுதி போறேன். இனிமே பிரச்சாரம் பண்ணிருக்கேன். அங்க பசு புனிதம்னு 4 வேதம் எழுதின எவனுக்கும் தெரியல, வேதத்தையே படிக்க தெரியாது இவங்களுக்கு தெரிஞ்சு. சமீபத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க, ஜெயாசிரியில கூட ஒரு விவாதம் நடந்தது. இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முன்னால ராமகோபாலனோட, அதுக்கு முன்னால ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னால இவர் அதே ராமகோபாலனோட சன் டிவியில விவாதம் நடந்தது. என்னோட சங்கராச்சாரியாரோட குமுதத்துக்காக நேரடி விவாதம் நடந்து அது சன் டிவிலையும் வந்தது. இதுல எல்லாம் நான் கேட்ட கேள்வி ஒன்னேதான், பகவத்கீதை படிச்சிருக்கிறீங்களா, நீங்க வேதம் படிச்சிருக்கீங்களா, சித்தாந்தம் படிச்சிருக்கிறீங்களா, அல்லது ஆரம்பிய படிச்சிருக்கீங்களா, இது இவர் ஆதிசங்கருடைய பிரம்மசூத்திர பாஷ்யம் படிச்சிருக்கீங்களா? முதல் வரையினா 108 உபநிஷத்துல ஒரு 10 உபநிஷத்து பேராவது சொல்லுங்கன்னெல்லாம் கேட்டா, தெரியலையே, எனக்கு தெரியலையே, எனக்கு தெரியலையே, இதேதான் சங்கராச்சாரியம். அதெல்லாம் நான் கேட்டேன், இதெல்லாம் தெரியாது நீ பெரிய ஜாதி, தெரிஞ்ச நான் செஞ்சாரியா? இதெல்லாம் தெரியாது இவரு பெரிய ஜாதி, தெரிஞ்ச நானும் செஞ்சாரு, எப்படி ஒத்துக்கிறது? ஒண்ணுமே தெரியல. தெரிஞ்சிருந்தா அவனுக்கே தெரியும் பசு புனிதம் இல்லைன்னு நாம மீட்டிங் போட்டு சொல்லவே வேண்டியதில்லை. ஏன்னா அதிலே இல்லை. வேதங்களில் புனிதமான மிருகமாக அது சொல்லப்படவில்லை. அதற்கு காரணம் என்ன என்று பார்த்தீங்கன்னா, மிருகத்தை பற்றிய அறிவே வளராத காலம் வேத காலம். அறிவே வளரல. அறிவு வளராத இடத்தில் அன்பு வளர இடம் இல்லை. அன்பு வளராத போது பரிவு வளர இடமில்லை. பரிவு வளராத போது பாதுகாப்பதற்கு அவசியம் ஏற்படாது. அதனால் அங்கே புனிதம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. புனிதம் என்ற பாயிண்டே இவனுக்கு தெரியாது. பசுவிடம் என்று தெரிஞ்சிருந்தா 10 அவதாரத்தில் ஒண்ணு எழுதி வச்சுக்க மாட்டானா? பன்றியை புனிதமாக்கத்தான் அவர் அவதாரம் சொன்னான், அது ஒரு காலம். ஆமையை புனிதமாக்க வேண்டும் என்பதற்குத்தான் அது ஒரு அவதாரம்னு சொன்னான். பாப்பானை புனிதமானவன்னு சொல்றதுக்குலாம் அவதாரத்தை சேர்த்தான். புத்தரை எல்லாரும் வணங்குறாங்களே, நம்ம விட்டா எப்படின்னு தான் அவருக்கும் ஒரு சேர்த்தான். கல்கி அவதாரமும் ஒரு புதுசா ஒண்ணு வந்தாரா வரலையான்னு கல்கிக்கே தெரியல. ஆனா இதுல சொல்லியிருக்கிறான், கல்கி வாழ் பெரிய நட்சத்திரம் போல் ஒளிவிடுகிற ஓழி நீசின்னு வந்திருக்கிறான்னு கல்வி வருவான். இங்க எங்க ஊர்ல திருவேற்காடு பக்கத்துல பூந்தமல்லியில ஒருத்தர் கல்கி அவதாரம்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறாரு. வாழெல்லாம் இல்ல, தாய் தான் இது உருவின் உட்காந்துக்கிறான். ஆனா இதுல சொல்லிக்கிறாங்க, கல்கி அவதாரம் நட்சத்திரம் போன்று ஒளி விடுகிற வாழி வீசி கொண்டு வருகிறாராம் குதிரை மேல.
இதெல்லாம் குருடான்னு தெரியல அவங்களுக்கு. ஆனால் நோக்கம் மட்டும் மாறவே இல்லை. அவன் வேத காலத்திலே இருந்து இன்றைக்கு வரை ஆதிக்கவாதியாய் நான் உழைக்காமலே பிழைக்க வேண்டும், எனக்கு அடிமையாய் இருக்கிற நீ சின்ன ஜாதி என்று நான் குத்துகிற முத்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு புது அந்த பிரச்சனைக்கு நெருக்கடி வரும்போதெல்லாம் கவனிங்கள், முக்கிய செய்தி இதுதான். அவனுடைய அந்த பிறப்பினால் நான் உயர்ந்தவன் என்கிற ஆதிக்கத்துக்கு எப்போதெல்லாம் நெருக்கடி வருகிறதோ அப்போதெல்லாம் இவன் புது புது அவதாரம் எடுக்கிறான், புனித அவதாரங்கள். அதில் லேட்டஸ்டா எடுத்திருக்கிற அவதாரம் தான் இது. இதுல புத்தரை ஏன் சேர்த்தான்? அப்பொழுது அவனுக்கு நெருக்கடி வந்தது, சேர்த்தான். இன்னைக்கு பசு புனிதம் என்று ஏன் சொல்லுகிறான்? நாளைக்கு கழுகு புனிதம் என்று சொல்லுவான். ஏதாவது நெருக்கடி வந்தான், கழுத்துக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம் வந்தான். ஆக திருநிலை அற்றவர்கள் என்று அவனால் சொல்லப்பட்ட உரிமை மறுக்கப்பட்டவர்களும் உதாசீனப்படுத்தப்பட்டவர்களுமான தலித்துகள் எங்காவது எழுச்சி கொள்ள வந்தால் அவர்கள் மீண்டும் திருநிலையற்றவர்கள், அதாவது தீண்டப்படாதவர்கள் தான், அவர்கள் இம்பியூரிட்டிஸ், அவர்கள் தூயவர்கள் அல்ல என்று முத்திரை குத்த புது புது சாதனங்களை கரு கொண்டு படைக்கிறான், பார்ப்பான். அதிலே கடைசி அத்தியாயம் தான் இந்த பசுவதை. பசு புனிதம் என்கிற கான்செப்ட் நேரடியாக சொன்னார். இந்த வாக்கியத்தை சொல்வதற்கு தயவு செய்து மன்னிக்க வேண்டும், நமக்குள் சொல்லிக் கொள்கிறோம் என்பதனாலே சொல்லுகிறேன். பசு புனிதம் என்ற வார்த்தைக்கு நேரடி அர்த்தம் டேய் நீ பரையண்டா. இது பசு புனிதம் என்று அவன் உச்சரித்தால் டேய் நீ பரையண்டா, நீ சின்னஜாதிடா. பசு புனிதம் என்று ஒரு ஒலி வந்தால் நீ சின்னஜாதிடா. பசு புனிதம் நீ சின்னஜாதிடான்னு உத்திர குத்துற வாசகம் தான்.